கேஎஃப்சினாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது வெளியே மொறுமொறுன்னு உள்ள ஜூஸியாக அந்த சீக்ரெட் மசாலாலாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சிக்கன் கிடைக்கும்ல, அதுதான். ஆனால் வீட்டில் இருக்க மசாலா வச்சு அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்துட்டு ஒரு முட்டை, இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் ஜூஸ், இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஸ்க்ரீன்லேயும் தந்திருக்கேன். இப்போ நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், இதுலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் இன்னொரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம சிக்கன் ஊறி இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஒரு கோட் வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலையும் டிப் பண்ணிவிட்டு இப்போ மாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கூட இந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு மாவில் கோட் பண்ணதும் எக்ஸஸாக இருக்கிற பவுடரை இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா உதறி விட்டுட்டிங்கன்னா போதும், நல்லா மாவு பிடிச்சு வரும். எல்லாத்தையுமே சிக்கனை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்க ஆயிலில் போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மாவு எதுவுமே உதிராமல் நல்லா மொறுமொறுன்னு வரும். நீங்கள் லெமன் ஜூஸுக்கு பதிலாக வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு புளிப்பு தன்மைக்காக தான். இதை 2 சைடு பொரித்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த சவுண்டே தெரியுங்க. எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு, வெளியே மொறுமொறுனும் உள்ளே நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு விதமான சாஸ் தருவாங்க. அது வந்து இந்த மயோவும் கெச்சப்பும் சேர்ந்து தான் தருவாங்க. உங்களுக்கு விருப்பம்னா 2யும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தனித்தனியாகவே வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.